ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் அகதி தஞ்சம் கோரிக்கை. இது பலரும் சில பேர் அறிஞ்சிருக்கலாம். அதாவது அசூலம் என்று சொல்லியிருப்பாங்க. நான் சொல்கிற விதம் ஏதாச்சும் வித்தியாசம் தான் மன்னிச்சு கொள்ளுங்க. அசூலம் என்று சொல்லுவாங்க, ரிஃப்யூஜி என்று சொல்லுவாங்க. இப்படி 2-3 கேட்டகரி விதத்தில் ஒரு நாட்டில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஊரில் இருந்து புலம்பெயர் நாட்டுக்கு வெளிக்கிறவங்க, அதாவது ஊரில் இருந்து வெளிநாட்டுக்கு விரும்பி வெளிநாட்டுக்கு வர்றவங்க. இப்போ ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், இந்தியா நான் அவ்வளோத்துக்கு பெருசாக கேள்விப்பட்டதில்லை. இப்போ அதிகமாக நடக்கிறது பங்களாதேஷ், மற்றது துருக்கி, அங்காள பக்கம் ஈரான், மற்றது ஸ்ரீலங்கா. இந்த நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு வரவங்க அதிகமான ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ரிஃப்யூஜி, இந்த கேட்டகரி அகதி தஞ்ச கோரிக்கை இந்த அடிப்படையில் தான் நீங்கள் விசா கேட்குறாங்க. இப்போ பலருக்கும் சில விஷயங்கள் தெரியாது. அதாவது ஊரில் இருந்து வெளிக்கிட்டு வரோம், இங்கே உழைக்க போகிறோம், இல்லை இங்கே வாழ போகிறோம், இங்கே எங்கள்ட வாழ்க்கை முறையை கொண்டு போக போகிறோம்னு சொல்ல ஒரு லெவலுக்கு வர்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன கேட்டகரியில் இங்கே விசா எடுக்க போகிறீங்க என்று சொல்லி வடிவாக யோசிச்சுட்டு வாங்க. அதாவது ஒர்க் விசாவில் வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய பெனிஃபிட் வேறு. விசா எதுக்கும் இல்லாமல் இங்கே நீங்கள் அகதி தஞ்சம் கோரிக்கை கேட்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய நடைமுறைகளும் சரி, அதுக்குரிய இதுகளும் வித்தியாசப்படும். நார்மலாக இப்போ ஒர்க் விசாவில் நீங்கள் ஒரு விசாவோட வந்தீங்கன்னு சொன்னீங்க, எந்த டைமும் எப்போவும் உங்கள் நாட்டுக்கு திரும்பி போகலாம். ஒரு 5 வருஷம் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு ஒர்க் விசா தர்றாங்கன்னு சொன்னால் அந்த 5 வருஷம் முடிய ஒன்று நீங்கள் மேலே அதிகமாக புதுப்பிக்கலாம். இல்லை நீங்கள் இமிக்ரேஷன் விசா அப்படி ஏதாச்சும் ஒரு விசாவை நீங்கள் கேட்டு அதுக்குரிய முறையை மாற்றிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இல்லை நான் இங்கே களவாக வரேன், அகதி தஞ்ச கோரிக்கை தான் கேட்க போகிறேன்னு சொல்லி வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான வழிமுறைகள் இப்படித்தான் இருக்கும். இங்கே ரீட் பண்ணுற விதமும் இப்படித்தான் இருக்கும். இதை தெரிஞ்சு கொண்டு கண்டிப்பாக வாங்க. அதாவது நான் இப்போ இருக்கிறது ஃப்ரான்ஸில் அகதி தஞ்ச கோரிக்கை கேட்ட என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்வாங்க, என்னென்ன மாதிரி இருக்கும்னு சொல்கிறத நான் விளங்கப்படுத்தி சொல்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு அகதி தஞ்ச கோரிக்கை கேட்டு தான் பெற போகிறீங்கன்னு சொன்னால் முடிவு பண்ணிவிட்டு வாங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு ரங்குறீங்க, என்ன விதமாக வரீங்க, எப்படி வரீங்கன்றது 2வது கேட்டகரியில் இருக்கட்டும். இப்போ ஒரு நாடு மூலமாக வர்றீங்க என்று சொன்னால் விரைக்கில் எந்த நாட்டிலையும் பிடிபடாமல் உங்களோட ஃபிங்கர் இல்லாமல் இங்கே வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு அகதி தஞ்ச கோரிக்கை கேட்குறதுக்காக ஒரு வழியில் சேஃப்னு சொல்லலாம். சேஃப்னு சொன்னால் அந்த 1வது கேட்டகரிக்கு சேஃப்னு சொல்கிறேன். மிச்சம் பிரச்சனை இருக்குது, அவசரப்படாதீங்க. என்ன சொன்னால் வேறு ஒரு நாட்டிலையும் ஃபிங்கர்லாம் வந்துட்டிங்கன்னா ஒரு விதத்தில் சேஃப். அப்படி ஃபிங்கரோட வந்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபிங்கர் இங்கே அகதி தஞ்ச கோரிக்கை கேட்கும்போது ஃபிங்கர் வைக்கும்போது எந்த நாட்டில் உங்கள் ஃபிங்கர் காட்டு. இப்போ ஒரு விதத்தில் இத்தாலியில் பிடி ஓட்டினீங்க, இத்தாலியில் ஃபிங்கர் இருக்குன்னு சொன்னால் இங்கே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 14 நாள் உங்களுக்கு கெட்டு தருவாங்க. அந்த 14 நாளுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த நாட்டில் போயிட்டு நீங்கள் எந்த வித கிரிமினல் கேஸும் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் உங்களை திருப்பி அந்த நாட்டுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு விதம். அப்படி இல்லை நீங்கள் எந்த விதமான அகதி, ஏன்னா ஒரு ஃபிங்கரும் இல்லாமல் இங்கே அகதி தஞ்சம் கோரிக்கை கேட்குறீங்கன்னு சொன்னால் கேட்க போகிறீங்கன்னு சொன்னால் 1வது நீங்கள் இங்கே ரங்கினோடனா உங்கள்கிட்ட ஒரு சிம் இருக்கணும். இந்த நாட்டுன்ற சிம். சில பேர் இங்கே வர்றீங்க பாஸ்போர்ட் இல்லாமல் எந்த வித ப்ரூஃபும் இல்லாமல் இங்கே வாரீங்க. நீங்கள் இங்கே எப்படி சிம் அடிப்பீங்க என்னென்ன தெரியாது. சொந்தக்காரர் இருந்தால் அவங்க மூலமாக வச்சு எடுத்துடலாம். சொந்தக்காரர் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்து எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. சிம் வேணும் கண்டிப்பாக. அந்த சிம்மில் இருந்து ஒரு நம்பருக்கு கால் பண்ணணும். கால் பண்ணால் அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று தருவாங்க. என்னென்னு சொன்னால் நீங்கள் அவங்க கேட்குற கேள்வி அதாவது எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. ஹிந்தி, சிங்களம், தமிழ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், அப்படி எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. கஸ்டமர் கேர் மாதிரி ஒரு டைரக்ட் ஃபோன்லேருந்து நீங்கள் கால் பண்ணும்போது கஸ்டமர் கேர் எப்படி ரீட் பண்ணுவாங்களோ அப்படி தான் ரீட் பண்ணுவாங்க. அவங்க கேட்குற கேள்வி என்னவாக இருக்கும்னு சொன்னால் நீங்கள் எப்போ வந்தீங்க, எங்கேருந்து வந்தீங்க, எண்ணத்தில் வந்தீங்க, இப்போ இங்கே இருக்கிறீங்க, இவ்வளோ கேள்வியும் கேட்பாங்க. அதுக்குரிய டீட்டெயில் சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற லொக்கேஷன், அதாவது இப்போ ஒரு இடத்துல ஃப்ரான்ஸுக்குள்ளே இப்போ அவுட் ஆஃப் பாரிஸில் இருக்கலாம், பாரிஸுக்குள்ளே இருக்கலாம். அப்போ அதுக்குள்ளே இருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய லொக்கேஷனுக்குரிய ஒரு இடத்துல ஒஃப்ரான்னு சொல்லுவாங்க. அவங்க உங்களுக்கு என்ன டைம் வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஃபோனுக்கு வரும். அந்த மெசேஜை கொண்டு நீங்கள் அங்கே போகணும். அங்கே போனீங்கன்னு சொன்னால் அங்கே போகும்போது நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. சர்டிஃபிகேட் உங்களோட பிறப்பு சான்றிதழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு போகணும், மற்றது வேறு டாக்குமெண்ட்ஸ் அதில் கொண்டு போகணும்னு சொல்லி நார்மலாக கொண்டு போக விருப்பமானவர்கள் கொண்டு போகலாம், கொண்டு போகாட்டியும் தேவையில்லை. அங்கே போனீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு உள்ள என்ட்ரி பண்ணி ஒரு லைன் நிற்கும். ஒரு நார்மலாக ஒரு 100, 110, ஒரு 200 பேருக்குள்ளே நிற்பாங்க லைன். அந்த லைனில் இருந்து நீங்களும் உள்ளே போயிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு 2 விதமான போம் தருவாங்க. அந்த போம் அதில் என்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்கன்னு சொன்னால்
நார்மலாக வந்து ஃப்ரெஞ்சில் தான் இருக்கும், ஃப்ரெஞ்சிலையும் இருக்கும், நார்மலாக இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதில் செக்யூரிட்டி மாதிரி இருப்பாங்க, நார்மலாக கேட்டால் விளங்கப்படுத்துவாங்க. அதாவது அகதித்தஞ்சம் கோரிக்கை கேட்டு வாரீங்க, உங்களோட டீட்டெயில், நீங்கள் கல்யாணம் செய்திருக்கிறீங்களா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நிறைய விதமாக கேட்பாங்க. அடுத்தது வந்து ஒரு இடத்துல ஒரு கவுண்டர் ஒன்று இருக்கும், அதில் ஒரு ஆள் இருப்பா, அவங்கள விசாரிப்பா, எப்படி வந்த நீங்கள், எதனால் இங்கே வந்த நீங்கள் அப்படின்னு சொல்லி சில கேள்விகள், சாதாரணமான சில கேள்விகள் கேட்பாங்க. கேட்டுட்டு உங்களுக்குரிய டிரான்ஸ்லேட்டர் வந்து தருவாங்க. நீங்கள் தமிழாக இருந்தீங்கன்னு சொன்னால் தமிழ் டிரான்ஸ்லேட்டர் ஒரு ஆள் தருவாங்க. அவங்க வந்து சில விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்பாங்க. இப்படியான விஷயங்களை கேட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க. உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அங்கே வந்து சில பேருக்கு உடனே ஃபிங்கர் வைப்பாங்க, சில பேருக்கு ஃபிங்கர் அடுத்த நாள் ஆகும், ஒரு அப்பாயின்மெண்ட் மூலம் வரலாம். அப்போ அடுத்த கட்டம் வந்து ஃபிங்கர் வைப்பாங்க. ஃபிங்கர் வச்சு அவங்களுக்கு ஒரு 10 மாதம் இல்லை 9 மாதம் இல்லை 6 மாதம் இப்படி ஒரு பேப்பரோட தருவாங்க. அந்த பேப்பரை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் வெளியில் எங்கேயும் போய் வரலாம். அதாவது பாரிஸுக்குள்ளே, அதாவது ஃப்ரான்ஸுக்குள்ளே எங்கேன்னு சொன்னாலும் போய் வரலாம். ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டின் பார்டர் தாண்டறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. அப்போ இப்படி போகும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த ஒரு கவுண்டரில் கேள்வி கேட்பாங்க, நீங்கள் அகதியாக இங்கே வாரீங்கன்னு சொன்னால், இங்கே வந்தால் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நீங்கள் யாருமே இல்லை, ஒன்றும் இல்லாமல் இங்கே அகதியாக வரீங்க. அப்போ உங்களுக்குரிய கொஸ்டர், ஒரு போயர் மாதிரி, ஒரு கொஸ்டர் மாதிரி ஒன்று தருவாங்க. அங்கே நீங்கள் நிற்கணும். அது எங்கே இருக்கும்னு சொன்னால், நீங்கள் கொடுத்த லொக்கேஷனை விட்டு சில நேரம் 5 ஹவர் தூரமாகவும் இருக்கலாம், சில நேரம் பக்கத்துலேயும் வரலாம். அது ஒரு மாதிரி ஒரு ரூம் தருவாங்க. 4-5 பேர், எல்லா இனத்தவர்களும் எல்லா மொழியவர்களும் உங்களுடன் இருக்கிற மாதிரி ஒரு இடமா இருக்குது. அப்படி ஒரு இடம் தருவாங்க. மற்றது சில பேர் சொல்லுவாங்க, அப்படி போய் அகதித்தஞ்சம் கோரிக்கை பஞ்சால் உங்களுக்கு 300 காசு தருவாங்க. அதெல்லாம் தருவாங்க தான். என்னன்னு சொன்னால் 200 ஒரு மாதத்துக்கு 300 காசு தருவாங்க. அது வந்து நீங்கள் ஒரு பேங்க் கார்டு இருக்கும், அதில் ஒரு நாளைக்கு 5 ரூபா செலவு, 5 ரூபா 6 ரூபா அப்படி ஒரு சாப்பாட்டு வேலை செலவழிக்கக்கூடிய மாதிரியான ஒரு கார்டு ஒன்று தான். அதில் நீங்கள் சாப்பாட்டு பொருட்கள் மட்டுமே வேண்டலாம், காசாக எந்த விதத்துலையும் எடுக்க முடியாது. முந்தைய ஒரு காலத்தில் அது காசாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அது இப்போ இந்த போக வருங்காலத்தில் நிப்பாட்டிட்டாங்க. அப்படி ஒரு காலத்தில் நீங்கள் அங்கே போக மாட்டேன்னு, இல்லை நான் வெளியில் இருக்க போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னு சொன்னால், அகதித்தஞ்சம் கோரிக்கை கேட்குற உங்களுக்கு அது ஒரு மைனஸ் பாயிண்டாகவும் அமையலாம். சில பேருக்கு அப்படி கேட்டு அப்படி வெளியில் போயிருக்கிறதுக்கும் விசா கிடைச்சிருக்கு, அப்படி கேட்காம உள்ளே இருந்தவங்களுக்கு விசா கிடைக்காமையும் போயிருக்கு. அதுவும் நீங்கள் கொடுக்குற கேஸை பொறுத்தது. அப்போ என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நீங்கள் ஒரு அகதித்தஞ்ச கோரிக்கை கேட்டு வர்றீங்க, இல்லை வெளியில் ஆக்கள் இருக்குது, அப்படி இப்படி நான் வெளியில் போகிறேன்னு சொன்னால், அவங்க உடனே நினைக்கிறேன், அவங்க மைண்டில் நார்மலாக எல்லோரும் நினைக்கிற விஷயம் தானே. அப்போ நீங்கள் இங்கே உழைக்க தான் வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நார்மல் கேட்டகரிக்குள்ளே கொண்டு வருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது சில காலநிலை இதுகளை பொறுத்தது. அப்படி எல்லாருக்கும் அமைந்து விடாது. இப்படி ஒரு கேட்டகரியில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னு சொன்னால், அந்த 10 மாத பப்பியை வச்சு இங்கே எந்த விதமான வேலையும் செய்ய முடியாது. அப்படி வேலை செய்து நீங்கள் பிடிபட்டுவீங்களா இருந்தால் வேலை தர மாட்டாங்க. நார்மலாக அதை வச்சு வேலை கொடுக்கல, 10 ரூபா வேலை கொடுக்கலாது, வேலை தர மாட்டாங்க. அதையும் மீறி நீங்கள் ஒரு இடத்துல களவாக வேலை செய்வீங்களா இருந்தால் பிடிபட்டால் இந்த நாட்டின் சட்டத்திட்டத்தை மீறினு சொல்லி கிரிமினல் கேஸ், அதாவது உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் பதிவு செய்யப்படும். உங்களுக்கு வேலை தந்த 10 ரூபாய்க்கு 40,000 யூரோ அப்படி ஃபைனும் வரும். அதாவது நீங்கள் இப்போ ஒரு வருஷத்துக்கு பிறகு பிடிபட்டாலும் அந்த ஃப்ரான்ஸுக்கு இப்போ வந்தீங்களா, அதில் இருந்து அந்த ஒரு வருஷம் வேலை செய்த அளவுக்கு ஃபைன் அடிப்பாங்க உங்களோட 10 ரூபா. அதாவது உங்களோட கடை உரிமையாளரோ இல்லை ஒரு வேலை செய்கிற உரிமையாளருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அது கிரிமினல் கேஸ். இங்கே கிரிமினல் கேஸில் இப்போ மாட்டுப்பட்டீங்களா இருந்தால் எந்த வித மாற்றமும் இல்லாமல் உங்களை நாடு கடத்துறதுக்கான சட்டத்திட்டம் இப்போ இருக்கீங்க. அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. மற்றொரு அகதித்தஞ்ச கோரிக்கையில் இங்கே வந்துட்டீங்கன்னு சொன்னால், உங்களை அதாவது வந்தோடனே விசா கிடைக்கும்னு சொல்லி எந்த வித உறுதியும் இங்கே யாராலையும் தர முடியாது. இப்போ சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இங்கே வந்து அகதித்தஞ்ச கோரிக்கை கேட்டாலும் விசா தர்றது, அதாவது அவங்கண்ட இங்கத்த நாட்டின் அரசாங்கத்தின் ஒரு விருப்பமே மாத்திரமே உரிமை இல்லை. நீங்கள் அப்படி கேட்க முடியாது, எனக்கு விசா தந்தே ஆகணும்னு சொல்லி உரிமையாக கேட்க முடியாது. அது அவங்களோட விருப்பம், உங்களுக்கு தரலாமா தரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஒஃபராக வந்து இப்படி இதான் டீச்சர்னு சொன்னால், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அட்ரஸ் ஒன்று தரும். உங்களுக்கு அட்ரஸ் இல்லை, அகதித்தஞ்சம் கோரிக்கையில் வந்திருக்கீங்க, உங்களுக்கான ஒரு இடம் வசதி இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு கொலியாக ஒன்று தருவாங்க. அங்கே போய் தான் நீங்கள் லெட்டர் பார்க்கணும். ஒவ்வொரு வெள்ளி, ஒவ்வொரு சனி ஞாயிறு, ஒவ்வொருத்துக்கு ஒரு கிழமை மாதிரி வரும். அப்படி போய் லெட்டர் பார்க்கணும். அதே ஒரு அரை மத்தியான ட்ராவலிங்கில் போய் வந்து ஒரு லெட்டர் எடுக்கணும். பட் பேங்க் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் விடிய காலமாக 3 மணிலேருந்து 20 பேர் தான் ஒரு நாளைக்கு எடுப்பாங்க. அதை வச்சு போய் பேங்க் ஓப்பன் பண்ணாலும் ஒரு 20 பேர் தான் விடிய காலம் எடுப்பாங்க. லைனில் போய் நிற்கணும். இங்கே கிளைமேட்டுக்கு விடிய காலம் 5 மணிக்கு முன்னே போய் லைனில் நிற்கிறேன்னா ஜோதிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி.
அப்படி போய் லைனில் நின்று ஒரு 20 பேர் அதில் போய் பேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களோட டீட்டெயிலை வந்துட்டு என்ன ஒரு இடத்துல ஒரு லொக்கேஷனில் தருவாங்க. அது இப்போ இந்த இன்னும் ஒரு நாள் போகணும், அங்கே போயிட்டு இப்போ இந்த அங்கே எடுத்தால் ஒரு கிழமை வெயிட் பண்ணி அப்படி தான் பேங்குக்கே நிற்கணும். அதே மாதிரி மெடிக்கல் கார்டுக்கும் இப்படி தான் ஒரு 6 மாதம் 3 மாதம் சென்றதுக்கப்புறம் தான் உங்களுக்கு செக்யூரிட்டி சோஷியல்னு சொல்லி ஒரு இது துண்டு வரும். அதை வச்சு தான் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட மெடிக்கலுக்கோ சரி இல்லை உங்களுக்கு போக்குவரத்துக்கோ சரி எதுக்கோ சரி அந்த 75% ஆஃபர்னு சொல்லியெல்லாம் தருவாங்க. அதெல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு பிறகு தான். இப்படி எல்லா விஷயத்துக்கும் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் வெயிட் பண்ணி நார்மலான இதில் தான் நடக்கும். எப்படியும் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்குள்ளே ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே போயிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அகதித்தஞ்ச கோரிக்கை கேட்டு வர்றவங்க என்ன செய்யலான்னு சொன்னால் அப்படி உங்களுக்கு ஒருவேளை விசா வந்து தந்துட்டாங்கன்னு சொன்னால் முதல்ல சில பேருக்கு 10 வருஷம் காட்டும் கொடுப்பாங்க, சில பேருக்கு 4 வருஷம், சில பேருக்கு 3 வருஷம். அவங்க அந்த கொடுக்குற கேஸுன்ற தன்மையை பொறுத்து அவங்களுக்கு இருக்கிற உயிர் ஆபத்துக்கள் அதுகளின் இதை பொறுத்து அவங்களுக்கு கொடுக்குற இது வந்து ஆண்டுகள் வந்து மாறுபடலாம். அப்படி கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்தவித காரணம் கொண்டும் எந்தவித காரணம் சாட்டியும் உங்களோட தாய் நாட்டுக்கு எக்காரணம் கொண்டும் போக முடியாது. தஞ்ச கோரிக்கை பெற்று விசா எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் நாட்டு எம்பசியை எந்த காரணம் கொண்டும் தொடர்பு கொள்ள முடியாது. இது நீங்கள் ஒஃப்ராவில் வந்து பதியேக்கிலேயே உங்களுக்கு முன்னுக்கே சொல்லிடுவாங்க ஓப்பனாக என்னென்ன விஷயம் நீங்கள் செய்யலாது, உங்களோட தாய் நாட்டுக்கு போயிடாது இதுலாம். அதை விட்டு மற்ற நாட்டுக்கு போகலாம்னு சொன்னால் இப்போ போகலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசா கிடைச்சோடனே போயிடாது. உங்களுக்கு ஒஃப்ராவில் விசா கிடைச்சா கூட உங்களுக்கு விசா கார்டு வர்றதுக்கு 1 வருஷம் கூட ஆகலாம். சரி, 1 வருஷம் ஆகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடச்சி அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் வேறு நாடுகளுக்கு போகலாம். இப்படியான நிறைய பிரச்சனைகள் வந்து அகதித்தஞ்ச கோரிக்கை விசாவில் வந்து இருக்குது. ஒரு காலத்தில் இருந்தவங்கன்னு சொன்னால் முந்தி வந்து இப்படி அகதித்தஞ்சம் கோரிச்சாங்கன்னா ஒரு காலத்தில் கனகாலம் இருந்துட்டாங்க, 10-15 வருஷம் இருந்துட்டாங்க, நேஷனாலிட்டிக்கு கேட்டு இங்கே லாங்குவேஜ் ஓரளவு பிடிச்சி அப்படி. இங்கே அதை விட இங்கே வந்த வீச்சுக்கு நீங்கள் நேஷனாலிட்டி எடுக்கலாம் எல்லாம் படிச்சிடலாம்ன்றது நடக்காத ஒரு விஷயம் மட்டும் நினச்சிக்கொள்ளுங்க. இங்கே வந்து வேறு ஒரு மொழியில் வந்து நீங்கள் வந்து அதை படித்து அதில் ஒரு எக்ஸாம் அதாவது A1 A2 அப்படி அதை A1 A2 ஃப்ரெஞ்சில் என்ன சொல்ல தெரியாது, இங்கிலீஷில் சொல்கிறேன் A1 A2 B1 B2 அப்படின்னு சொல்லி ஒரு லெவல் எக்ஸாம் ஒரு லெவல் அந்த மொழிக்குரிய டிப்ளமான்னு சொல்லி இருக்குது. அதை எடுத்தால் மட்டுமே அந்த நேஷனாலிட்டி கேட்கலாம். அதை எடுத்தும் சில பேருக்கு நேஷனாலிட்டி வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. அப்போ இப்படியான அகதித்தஞ்சம் கேட்டு வரப்போகிற நீங்கள் வந்து யோசிச்சு வாங்க. இப்படி அகதிகளாக நான் இங்கே வரலாமா இல்லை அதை விட்டு வேறு ஆப்ஷன் இருக்கா, வேறு ஒர்க் விசா கேட்டகரி இல்லை வேறு ஸ்பான்சர்ஷிப் விசா கேட்டகரி இல்லை இங்கே ஒரு பிள்ளைய கல்யாணம் கட்டி அப்படி ஏதாச்சும் ஒரு விசாவில் வர போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் விருப்பமான நேரம் உங்களோட தாய்நாட்டுக்கு போகலாம், உங்களோட பெற்றோரை பார்க்கலாம், மற்ற சில விஷயங்களை வந்து மாறுபட்டு நீங்கள் இருக்கலாம். அதை நீங்கள் வடிவாக யோசிச்சுட்டு ஒரு வெளிநாடு போகிறீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற நாட்டின் சட்டத்திட்டம் அங்கே இருக்கிற நிலைமைகள் எல்லாத்தையும் வடிவாக ஆராய்ஞ்சிட்டு தயவு செய்து ஒரு நாட்டுக்கு போங்க. இதால் கடைசி காலம் வரைக்கும் நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாகுவீங்க. அதை மட்டும் வடிவாக யோசிச்சுட்டு வாங்க. நன்றி.